guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா Robloxல ஒரு பயங்கரமான கேம் தான் விளையாட போறோம். Yes, that is Lava from Brain Rot. இந்த ஒரு கேம் பாத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. இப்பவே மறக்காம வீடியோ பார்க்கணும்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்துட்டேன்னு சொல்லு. திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு. ஓகே நைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்கிரேட் ஷாப்புக்குள்ளே போயிட்டு எதுனா ஓ மை காட் கைஸ், இது லிட்ரலி எப்படி வச்சுக்கோங்க, நம்மளோட ஸ்பீடை வந்து அப்கிரேட் பண்ணணும். நம்ம வந்து போன வாட்டி ஒரு கேம் விளையாடி இருந்துங்க, ப்ரோக்கே லக்கி பாக்ஸ்னு. அதே மாதிரி தான் அதில் வந்து நம்ம ஷெவல் வாங்கணுங்க. இதில் வந்து நம்ம வந்து ஸ்பீடு அப்கிரேட் பண்ணணும் கைஸ். ஓ இதுதான் கைஸ் பிரெயின் ராட்ஸ். இன்னொரு விஷயம், இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ லாவா வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகும். அப்படி லாவா ரைஸ் ஆகும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் மேலேயே நிச்சிட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பாருங்கள் லாவா ரைஸ் ஆகுதா. இப்போ நம்ம கீழே நிச்சிருந்தா அவ்வளோதான், நம்ம செத்துட்டோம். ஓகே நைஸ் கைஸ், லாவா வந்துச்சு பாருங்கள். என்னடா லாவா சாம்பார் குழம்பு மாதிரி இது. லாவானா வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும், இது என்னன்னா எல்லோ கலரில் இருக்குது. ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னடா அது போகலாமா. நைஸ். இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியான பிரெயின் ராடாக பார்த்து எடுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே நம்மளால் எல்லாத்தையும் டக்குன்னு அப்கிரேட் பண்ண முடியும். ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா தரும் கைஸ். ஒரு செகண்டுக்கு 50 ரூபா. அப்படின்னா கூட நம்மளுக்கு நல்ல அமௌண்ட் தான் வருது. ஓகே நைஸ். இருங்க கைஸ், இந்த லாவா போட்டோம் அதுக்கப்புறம் போகலாம். சீக்கிரம் போட்ட டைம் ஆகுது. மறக்காமல் வீடியோ போங்க, லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே லாகா போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்துகிட்டு போய் நம்ம பேஸில் வைக்கணும். நம்ம பேஸ்க்குள்ளே போகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எவனோ ஒருத்த அடித்து நம்மக்கிட்ட இருக்கிற பிரெயின் ராடை திருட பார்ப்பான். ஓகே இந்த ஒரு கோட்டை நம்ம தாண்டிட்டிங்கன்னா அவ்வளோதான். இனிமேட்டு யாராலையும் நம்மக்கிட்ட இருந்து பிடுங்க முடியாது. இது எனக்கு வேறு வாய் கொள்ளுறது கைஸ். ஓகே நைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடலாம். வாவ் 1 செகண்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 50 ரூபா தரும். இதே நம்மளுக்கு போதும். இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 300 இருக்குது. இதை வச்சு பார்த்திங்கன்னா என்ன அப்கிரேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்கிரேட் பண்ணால் நம்மளால பயங்கர காஸ்ட்லியான பிரெயின் ராடை திருட முடியும். ஓகே நைஸ். என்னடா அது ரீபர்த் டு ஜம்ப் ஹையர். ஓகே ரீபர்த் பண்ண சொல்கிறாங்க. ரீபர்த் பண்ணோன்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்பீடு வந்து 41% இருக்கணும் போல். அப்போ தான் நம்ம ரீபர்த் பண்ண முடியும். அடுத்தது வந்து +3 ஜம்ப்பு ஹையஸ்ட். நம்ம வந்து இது வந்து ஜம்ப் பண்ணுறது கூட அப்கிரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் கைஸ். இருங்க பார்க்கலாம். இல்லை ஸ்பீடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஜம்ப்லாம் எதுவும் தெரில. ஓகே ஐயோ லாவா வரப்போகுது. இருங்க அந்த லாவா வந்து போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போய் அடுத்த பிரெயின் ராட் எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இவன் பயங்கரமாக ஸ்டில் பண்ணி வச்சுருக்கான். எல்லாம் அமௌண்ட்லாம் பயங்கரமாக இருக்கும் போலையே. ஓ மை காட். ஆமாம் ஏன் இவ்வளோ ஸ்டக் ஆகுது இந்த கேமு. ஓகே நைஸ் கைஸ். இவன் பாருங்கள் பயங்கரமாக ஸ்டில் பண்ணி வச்சுருக்கான். எல்லாம் ரேட் அதிகமாக. என்னது 33 ட்ரில்லியனா கைஸ். இதோட ரேட்டை கொஞ்சம் கேளுங்களேன். 33 ட்ரில்லியன். ஓ மை கைஸ். நாமளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிரேஸை இதை விட அதிகமாக அப்கிரேட் பண்ண போகிறோம் கைஸ். வீடியோ போகலாம், லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே இந்த லாவா வேறு எப்போ ரைஸ் ஆகும் தெரியலையே. சீக்கிரம் போ. ஓகே இது வந்து கம்மி ரேட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அதிக ரேட்டில் இருக்கிறத பார்க்கலாம். லாவாடா சீக்கிரம் மேலேரு. என்ன கைஸ் இது டக்குன்னு லாவா வந்தால் எப்படி கைஸ் நம்ம சீக்கிரம் முடிக்கிறது. இந்த தடவை பாருங்கள் லாவா வந்து ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. ஓஹோ கலர் மாறிக்கிட்டே இருக்கும் போல். என்னடா அது அலாரம் எது அடிக்குது. ஓகே இது வந்து இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா, அந்த பக்கம் இருக்கிறது வந்து எவ்வளோ இது 5 ரூபா கைஸ். நம்ம வந்து வேறு இடத்துக்கு போய் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா அப்போ நம்மளுக்கு நல்ல லாவாவாக கிடைக்குமா, நல்ல பிரெயின் ராடாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ லாவா வரப்போகுது. போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். போகலாமா கைஸ். Just to see that guys. அங்கே பாருங்க 1K. ஓ மை காட். ஐயோ போக பெரிய பில்லியனர் ஆயிரும் போல் கைஸ். 1K மதிப்புள்ள ஒரு பிரெயின் ராட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. சீக்கிரம் போகலாம் வாபோ. இதை விட ரேட் அதிகமாக. மேலே ஏறா அடி. மேலே ஏறா லாவா இருப்போது 1K. ஓகே கைஸ் நம்மளுக்கு பயங்கரமான ஒரு பிரெயின் ராட் கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம சேஃபாக நம்மளோட பேஸ்க்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ அதுதான் இங்கே இருக்கிற பெரிய விஷயமே. எங்கள் வேறு லாவா வர வருகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேஸில் ஃபஸ்ட்டு போய் அசம்பிள் பண்ணிடலாம். ஓ மை காட் லாவா வரப்போகுது. மேலே ஏறா சித்திர போடாத. எப்பா ஒரு வழி மேலே ஏறியாச்சு. போயிருக்கலாம் போல கைஸ். என்னடா அது இந்த வேலையில் வருது கைஸ். ஜஸ்ட் see this. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 10,000 ரூபா வந்திருக்கு.
ஓகே கைஸ், எங்கிட்ட இப்போ 15 ரூபா இருக்குது. பயங்கரமான அமௌண்ட் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. இதை வச்சு நம்மளோட ஸ்பீட் அப்கிரேட் பண்ணலாம் கைஸ். ஓகே ஓகே லெட்ஸ் கோ. நான் வந்து 10,000 ரூபா ஸ்பீட் அப்கிரேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 1000 2000. ஓகே, இப்போ நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீட் அப்கிரேட் பண்ணியிருக்கணும்? எங்கடா காமிக்குது ஸ்பீடு? ஓ 26% ஆஃப் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். கிரேஸ்டாப்பா. ஓ இது வந்து ஸ்ட்ரென்த்து 5 மில்லியனா? இல்லைப்பா வேணாப்பா, அந்த பக்கமே வரல. செல். ஓ நம்மக்கிட்ட இருக்க பிரெயின் டாட்ஸ் இங்கே வந்து செல் பண்ணிக்கலாம். வாட்ஸா? அது வந்து ஏதோ போர்ட்டல் போல். ஓகே, நம்ம போய் நம்ம பிரெயின் டாடை திருட போயிடலாம். சாரி, திருடுறவங்க ஸ்டீல் பண்ண போயிடலாம். ஓகே, இது என்னடா அது? சிங்கமும் கழுதியும். இல்லாவா? ஐயோ அங்கே நினச்சா சேஃப் இல்லை. மேலே ஏறா ஏறா. எப்போ ஜஸ்ட்டு மிஸ்டு கைஸ். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தது அதான் நான் செத்துட்டுப்பேன். அங்கே பாருங்க கைஸ், நான் அது அந்த ஒரு பிரெயின் டாடை பார்த்துட்டு நான் இங்கே வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டு வந்து. சரி நம்ம வந்து அந்த ஆட்டைக்கு வேறு இந்த பக்கம் இருக்கேன். இங்கேருந்து ஜம்ப் பண்ண முடியுமா? ஓகே, நல்ல வேலை கைஸ். ஜம்ப் பண்ணியிருந்தால் அவ்வளோதான், எனக்கு மொட்டை வச்சுட்டுவாங்க. இன்னும் மறுபடியும் லாபம் வருதா? இது எவ்வளோ? 100 ரூபா. செட் ஆகுது. நான் வந்து நல்லா 1K அந்த மாதிரி பார்க்குறேன். லாவாடா. மேலே ஏறான். இது எவ்வளோ கைஸ்? கம்மி ரேட்டு கைஸ். எனக்கு வந்து 1 மில்லியன் 1 பில்லியன் அந்த மாதிரி இருக்கிற பிரெயின் டாட்ஸ் அப்போ நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருக்கிற பிரெயின் டாட்ஸ்லாம் எடுத்தால் என்ன சும்மா விடுவாங்களா? நம்மக்கிட்ட அடித்து ஸ்டில் பண்ணிடுவாங்க கைஸ் மற்றவங்க. இப்போ நான் எப்படியோ ஒன்று ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிடலாங்கிறேன். ஓகே நைஸு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 16 கம்மி. இது எவ்வளோ? என்னடா ஒரே 2 பிரெயின் டாட். மேலேறா டேய் சொம்பு. மேலேறா 2K. ஓகே, நம்ம முன்ன எடுத்துகிட்டு போயிடணும். 1K கூட இது பரவாயில்ல கைஸ். 2K நைஸ். ஐயோ நம்மக்கிட்ட ஒரு நல்ல பிரெயின் டாட் இருக்குது. என்னடா அது? பூனையில் மீனுக்குள்ளே பூனை மூஞ்சி போட்டு வச்சுக்கிறீங்க. அடப்பாவீங்களா? ஓகே சீக்கிரம் போயிடலாம் அந்த இடத்த விட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் லாவாக ரைஸ் ஆக போகுது கைஸ். இது வந்து ஒரு செகண்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2000 நம்மளுக்கு வந்து அமௌண்ட் தரும். ஓகே, நல்ல பொருள் தான் கைஸ். இப்போ நான் இதை வச்சு நல்லா நம்மளோட ஸ்பீடையும் ஸ்ட்ரென்த்தையும் அப்கிரேட் பண்ணிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரீபத்தும் பண்ண போகிறோம் கைஸ். இதில் வந்து நம்ம டார்கெட் எவ்வளோ கைஸ் வைக்கலாம்? இந்த கேமில் வந்து எவ்வளோ டார்கெட் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இது 8000 தான் ஏறி இருக்குது. ஆனால் அது இப்போ 20,000 பக்கம் போயிடுச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்மளால் எவ்வளோ அப்கிரேட் பண்ணலாம்? இது வேறு போகும்போது தடங்களாகுதே. என்னடா அது இடிலாம் இடிக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 28K 43K அண்டு 58K 78K அவ்வளோதாங்க கைஸ். இதுக்கு மேலே அப்கிரேட் பண்ண முடியாது. இந்த இடத்துல 30K. ஓகே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஸ்பீட் அப்கிரேட் பண்ணியாச்சு. கோ மை காட் கைஸ், கொஞ்சம் சீரியஸ். எவ்வளோ ஸ்பீடாக போகிறேன் அவ்வளோதான் கைஸ். நாம் தாங்க இனிமேட்டுங்க, நான் தான் ப்ரோ பிளேயரு. அவ்வளோதான் கைஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதையும் நம்ம தாண்டி போனால் நம்மளுக்கு வந்து பயங்கர காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் கிடைக்கும். மேலேறா. ஓமை கைஸ், இப்போ புரியுது எதுக்கு வந்து ஜம்ப் அப்கிரேட் பண்ண சொன்னாங்கன்னு. ஏன்னா இப்போ போக எல்லாம் பெரிய கல் வரும் போல். அதனால தான் நம்ம அந்த கல் மேலே ஏற முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஜம்ப்பு வந்து அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. இது எவ்வளோடா? 15Kவா? இது எவ்வளோ ரேட்டு? 500 ரூபா. தப்பு 1Kலாம் இப்போ எனக்குலாம் தேவையில்லப்பா. 1Kலாம் எனக்கு தேவைப்படாது. நல்லா வெயிட்டான அமௌண்ட் கைஸ். ஓ அடப்பாவீங்களா, இதுக்கு தான் நீங்கள் அப்கிரேட் பண்ண சொன்னீங்களாடா ஜம்பை. ஓ கைஸ், நம்ம சங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரேடியாக இருக்குது பிளான் போட்டாங்க கைஸ். அங்கே பாருங்கள் கொஞ்சம் 4K. இப்போ நாங்கள் அது நான் குதிச்சுனா ஸ்டில் பண்ண முடியும். என்னால் குதிக்க முடியுமா? இல்லை வெயிட் பண்ணியே போங்க கைஸ். ஏன்னா குதிச்சு அப்புறம் அடி உளுந்து எரிஞ்சு போய் அப்போ தேவையில்லாத வேலை நம்மளுக்கு. ஸ்டிக்கர் ஏறா. உண்மை காட், ஸ்டிக்கர் ஏற மாட்டேங்கிறாங்க கைஸ். ஐயோ, அது நம்மளால் ஸ்டில் பண்ண முடியாது கைஸ். இவன் ஏறவே மாட்டேங்கிறான். டே ஏறா சுந்தர. டே முடிச்சாமே ஏறா. ஹே கைஸ், என்ன கைஸ் ஏற மாட்டேங்கிறோம். போச்சு, செத்துடும். டே அது மறைஞ்சே போச்சுடா. டே போடா டே. சே கைஸ், நம்ம இதுக்கு மேலே வந்து ஜம்ப் அப்கிரேட் பண்ணால் தான் இந்த இடத்துக்குலாம் வர முடியும் போல். ஐயோ போச்சு. லெஜெண்ட்ரி தான் போட்டுக்கிறாங்க, ரேட்டை காமிக்க மாட்டேங்கிறாங்களே. இது மேலே ஏறு லாவா வர போகுது. ஏறுடா கைஸ். சங்கு இப்போ நம்மளை ஊத போகிறாங்க. மேலே ஏறுறா. டே அசிங்கம் பண்ணாதரா. மேலே ஏறா. டே கோமாளி. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான் ஆகிட்டோம். சரி, நம்மளால ஸ்பீடு ஜம்ப் அப்கிரேட் பண்ணி ஆகணும். ஆனால் ஜம்ப் எந்த இடத்துல அப்கிரேட் பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. டேய் யாரா அவன் தலையில் பீஸா வச்சுட்டு நிச்சிட்ருக்கான். யாரா அவன்? ஓ டெய்லி ரிவார்டு. வாழ்த்துக்கள்.
ஜம்ப்பு டே ஜம்ப் அப்கிரேட் பண்ணுறேன். எனக்கு ஸ்பீடெலாம் வேணாடா, ஜம்ப்பு தாண்டா. ஏதோ ஸ்ப்ரிங்கு அப்கிரேட் பண்ணால் ஜம்ப் அப்கிரேட் ஆகுமா? அது ரோப்ளாக்ஸ் வேணுமா? நானே பிச்சைக்காரனாகிறேன், என்கிட்ட வந்து ரோப்ளாக்ஸ் கேட்டுக்கிறேன். ஜம்ப் எங்கடா அப்கிரேட் பண்ணுவேன்? சார் யார் சார் மீன் பிடிக்கிற சார்? ஜம்ப்பு நீங்களே அப்கிரேட் பண்ணுவீங்க, அது மீனை வைக்கிறியா? படம் உங்கள்கிட்ட கேட்டேன் பாரு. ஸ்பின் இருக்குது, ஸ்பின். ஓகே. ஓ ஜம்ப் வேண்டாம், ஜம்ப் இருக்கா? ஓ மை காட் கைஸ், கன்னு கைஸ். கன்னெல்லாம் செட் ஆகுது, எனக்கு நல்ல வெயிட்டான அமௌண்ட்டாக வேணும். அடுத்த பிரெயின் ராடை நம்ம வந்து கலெக்ட் பண்ண போயிடலாம். ஓகே. லாவா வரப்போதா? சம்பவம்டா, தரமான சம்பவம். மேலே ஏறடி. ஐயோ லாவா. அந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா நல்ல அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு பிரெயின் ராடுமே நம்மளுக்கு கிடைக்கல கைஸ். இந்த இடத்துல ஏதோ ஒரு போனுக்குது. என்னடா அது? மீனில் பூனை வச்ச மாதிரி இது. ஆனால் எனக்கு கால்க்குது இதுக்கு. என்னடா அது? ஓகே நைஸ் கைஸ். நம்ம வந்து எப்பயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4K ரேட் உள்ள ஒரு பிரெயின் ராட் கிடச்சிது. நாம் தான் மிஸ் பண்ணிட்டோம் கைஸ். என்ன பண்ண? மேலேடா, செத்துருடா கைஸ். இது ஹைட்டு பத்தாத. ஐயோ குதிரா, சாவடா செவ்வாடா. ஓகே எப்போ கைஸ், ஜஸ்ட் மிஸ்டேக் இல்லைனா நம்ம செத்துருப்போம். ஓ மை காட், சங்கம் ஒன்று ஒன்றாத்தில் அறுத்துருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது என்னடா அது? என்னடா இது? காய்கறி. ஓ மை காட். ஓ இதுதான் அந்த காய்கறி ஆடா. இதெல்லாம் நம்மளுக்கு ரேட்டு பத்தாது. ஓ இது மேலே ஏறி ஓச்சு கைஸ், சமாதியாக போகிறாங்க. நான் அந்த பக்கம் ஓடிடுறேன். ஐயோ இந்த பக்கமெல்லாம் ஓச்சு. அம்மா ஜஸ்ட் மிஸ்ட்டு. இன்னும் கொஞ்ச நாள் செத்துருப்பேன் கைஸ். நான் ஜஸ்ட்டு மிஸ்ட்டாக உயிர் பொழைச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுதா? என்னடா அது? அடே எங்கள் அப்பா, என்னடா அது? வால். ஆமே செத்துட்டேன். ஓகே. என்னடா அது? வானம் திடீர்னு மாறிடுச்சு. கைஸ் என்ன இது? தெரியும் வேறு கேம்குள்ளே வந்துட்டுனா இதெல்லாம் அப்கிரேட்டா கைஸ்? இது ஏதோ புது அப்டேட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். கேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. மூன் க்ளோ அப்கிரேட் பேன் வந்து மூன் க்ளோவான். இதோட கவனிச்சிங்களா நீங்கள்? அவன் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிறான் கைஸ் கிராவிட்டி மூலிமா. மேலேறா. எப்பா பறக்கிறான்டா, அங்கே பாடுறா. கிராவிட்டி கிடச்சிருக்கு. ஓ இந்த அப்டேட் வந்து இந்த ஈவெண்ட் வந்து இந்த 3 ஈவெண்ட் வந்து 9 ஹவர்ஸில் வந்து இந்த அப்டேட் முடிஞ்சிருங்க கைஸ். அது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அப்டேட்டை. ஓகே நைஸ். ஆடு ஆடே நீ எவ்வளோ போவேன்? கம்மி ரேட்டு. பத்தாதே. மேலேறா. எவ்வளோது? 8000. தப்பு. ஐயோ தெரியவே குச்சிட்டேன். லாபம் வரப்போகுது. ஏறா மேலே. செத்துட்டா போடா. அவ்வளோதான். என்னடி இது? ஓ மை காட் கைஸ், இப்போ என்னாச்சு தெரியுமா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், இந்த 5 மில்லியன் மதிப்புள்ள கிரைண்ட் ராடை வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு கைஸ். இங்கே பாருங்க, இவர் தான் கைஸ். தேங்க்யூ ப்ரோ. அவர் வந்து கிஃப்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இதில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ப்ரோ நீ நல்லா இருப்ப ப்ரோ கைஸ். என்ன நம்பவே முடியல கைஸ். இங்கே பாருங்கள் 5 மில்லியன் கைஸ். யாராவது இப்படி இந்த மனசு யாருக்காவது இருக்குமா? ப்ரோ நீ மாஸ்டர் ப்ரோ. ஆனால் ப்ரோ 5 மில்லியன் மதிப்புள்ளதை வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர். ஓகே நைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து வச்ச கிரைண்ட் ராட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அமௌண்ட்டு தந்துருக்கு. இங்கே பாருங்க கைஸ், 1.2 மில்லியன் சரி 100 மில்லியன் கைஸ் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது. இதை வச்சு என்ன வாங்கலாம்? நல்லா ஸ்பீடு நல்லா அப்கிரேட் பண்ணலாம். 3 மில்லியன் ஸ்பீடு தான் கைஸ். அந்த ஜம்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்கிரேட் பண்ணுறதுனே தெரில. அது மட்டும் எப்படின்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் கைஸ். ஓகே என்ன பேட்டு? இது என்கிட்ட எதுவும் இருக்குடா. ஷூஸ். ஓ மை காட், என்னடா ஷூஸ் இது? ஓ பறக்க முடியுது கைஸ். இந்த ஷூஸ் வந்து இப்போ வந்து கேம் அப்டேட் ஆச்சுல, அதுக்காக கொடுத்துருக்காங்க இருக்குது கைஸ் இந்த ஷூஸு. ஓ மை காட் கைஸ், இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 67 மில்லியன், அதாவது முன்னாடி 100 மில்லியன் இருந்துச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு கைஸ், இவ்வளோ என்ன பீஸா பர்கர் ஆகிட்டுப்பாங்க. மேலே குதி. ஓ மை காட். கைஸ் கம்முட்டு இருந்திருக்காம்ல நான். இப்போ எங்கடா போஷன் ஷூஸ்? ஓ மை காட் கைஸ், அந்த ஷூஸ் வந்து என்னன்னா நம்ம வந்து லாவாக்குள்ளே மாட்டிக்கிட்டா நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்த் வந்து ஃப்ரீயாக தரும் கைஸ். நம்ம வந்து லாவாவில் அடிப்படாமல் அந்த ஷூஸ் பார்த்துக்க மாட்டேங்குது. நல்ல வேலை அந்த அப்டேட் அந்த ஈவெண்ட் முடிஞ்சிடுச்சாட்டுக்குது கைஸ். அந்த ஈவெண்ட் பாருங்கள், அந்த நிலாலாம் இருந்துச்சு அதெல்லாம் போயிடுச்சு. இவ்வளோ தானே ஈவெண்ட்டு? மேலே ஏறோம்.
ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்னால் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல என் கேரக்டரை. இதுக்கு மேலே நான் ஸ்பீடு அப்கிரேட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இருக்குது கண்ட்ரோல். இங்கே பாருங்கள், என்னால் வலிக்கவே முடியல. டேய் வளடா, ஏய் மேலேறா. மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ ப்ரோன்னு சொல்லிட்டு போட்டு வருங்க அவருக்காக. நைஸ். வரப்போகுது போச்சு, என்னை ஃப்ரை பண்ணிட்டாங்க. ஓ மை காட், மேலே ஏறிட்டேன். நின்றா கைஸ். இவன் இதில் ஸ்பீடாக எவ்வளோ ஸ்பீடு இங்கே பாருங்க. 100% ஸ்பீடு என்கிட்ட இருக்குது. ரீபத் பண்ண முடியுமா? ஒரு ரீபத் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பேஸ் போயிடலாம். ரீபத் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீபத் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நம்ம பேஸ்க்கு போய் பார்க்கணும் கைஸ் எப்படி இருக்குன்னு. என் ஸ்பீடு கம்மியாகிடுச்சு, அதுதான் எனக்கு தெரியல. போய் மேலேறு. ஓ மை காட். இங்கே இருக்குது 1.2 மில்லியன். ஓ மை காட் 1.3 மில்லியன். இது எவ்வளோ கைஸ்? இந்த கோட்டை எடுக்கலான்னுக்கிறேன். ஓகே எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். அதுதான் இப்போ நம்ம பொழப்பே. குதிடா. எப்படி அது நான் கரெக்டாக கீழே இறங்கும் போது தான் லாவா வருமா? என்னடா பண்ணுறீங்க? என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒருவேளை எனக்குன்னு சூழ்ச்சி என்ன பண்ணிட்டாங்களா கைஸ்? இந்த பக்கம் எல்லாம் ரேட்டு கம்மியாகுது. ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் எனக்கும் 1 மில்லியன் மதிப்புள்ள எதுனா கிரைண்ட் ராட் கிடைக்கும். ஆனால் நான் போல கைஸ். ஏன்னா போய் லாவா கிட்ட அடி வாங்கினா ஏன் நம்மளுக்கு தான் அசிங்கம். இவன் ஸ்லோவாக வர்றான். என்னடா இது? ஏய் நான் வந்து அப்கிரேட் பண்ணனால கைஸ் நான் ரீபத் பண்ணலை. அதனால என்ன ஆச்சுன்னா சைடில் பாருங்கள் ஸ்பீடு வந்து 100% இருந்துச்சு. ரீபத் பண்ணனால ஸ்பீடு வந்து குறைஞ்சிடுச்சு. 60% தான் குறைஞ்சிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். அப்படி தான் போட்டிருக்காங்க. மல்டிப்ளேயர் 2x. ஓ ஸ்பீடு வந்து அதிகமாகும் போல். இவன் வர பாருங்க, நான் அந்த இடத்துல 3 வாக் போயினுக்கிறான். டே போடா, டென்ஷன் ஏற்றாதீங்கடா. ஒரு வழியா ஃபைனலி இவன் ரொம்ப பொறுமையாக போகிறான்டா. டென்ஷன் ஆகுது. எதுடா என் பேஸு இதா? என்கிட்ட 3 கிரைண்டர் தான் இருந்திருக்கா? என்னடா எனக்கே டவுட் ஆகுது. ஓகே, இந்த இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். 1K. டேய் என்கிட்ட கிரைண்டர் இங்கே பாருங்க கைஸ், 2 பில்லியன். வாட் 2 பில்லியனா? அப்டேட்லாம் பண்ணிக்கலாம், நீங்களே பார்ப்பீங்க. ஓகே நைஸ். அப்டேட் பண்ண. ஏய் என்னடா காசு குறைய மாட்டேங்குது? அவ்வளோ காசாக இருக்குது என்கிட்ட. 7 பில்லியன். ஓஹோ 23 பில்லியன். ஓகே நைஸ் கைஸ். நம்மக்கிட்ட கிடைச்ச காசை வச்சு பார்த்தீங்கன்னா நான் நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் 180 ஸ்பீட் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த பையன் இதெல்லாம் வந்து ஸ்பீடானே எனக்கு தெரியல. அவ்வளோ ஸ்பீட் அப்கிரேட் பண்ணியுமே இவன் எவ்வளோ தான் ஸ்பீடாக போகிறான். சத்தியமாக எனக்கு டென்ஷன் ஆகுது கைஸ் இந்த கேமில். அடுத்த தடவை நான் வரும்போது நல்லா அந்த கேமை அப்கிரேட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி பயங்கர அப்கிரேட்டோட அடுத்த தடவை சந்திக்கலாம். அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம கிரைண்டரோட வாங்கி போட்டு செகண்ட் லெவலுக்கு போக போகிறோம். நல்லா இந்த மாதிரி பேஸை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்கிரேட் பண்ணாங்க. பாருங்கள், பேஸ் அப்கிரேட் பண்ணுறது வெறும் 5 மில்லியன் தான். ஓகே, பேஸே அப்புறம் அப்கிரேட் பண்ணணும். இப்போயே பேஸ் அப்கிரேட் பண்ணலாமே. இதோ நைஸ். நம்மளோட பேஸை வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணியாச்சு. அடுத்த பாட்டு தான் அப்கிரேட் பண்ணலாம் இருந்தேன். சரி ஓகே, நம்மகிட்ட காசு இருந்துச்சு. இப்போ இன்னும் கூட அப்கிரேட் பண்ணலாம் கைஸ். நம்மகிட்ட காசு அதிகமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ அப்கிரேட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற கிரைண்டர்ஸ்லாம் முடிச்சு இங்கே பாருங்கள் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரைண்டர்ஸை நம்மளால் வைக்க முடியும். இதோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி புதுசாக நிறைய அப்கிரேட் பண்ணி நிறைய கிரைண்டர்ஸும் வாங்கி வைக்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த பாட்டு வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் கைஸ், நான் உங்கள் STG. பாய்.